தேஷ்வந்த் பலூனை பார்த்த உடனே அப்படியே நின்றுட்டான். கலர் கலராக அது. இவனை வேற வச்சுட்டு சமாளிக்க முடியாது இந்த லைனில். சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டு இங்கே ஒரு ஐயனார் சிலை இருக்கும். அங்கே நம்ம வேண்டுதலை நம்ம நினச்சிக்கிட்டே இதில் கொட்டணும். ஸோ பார்த்தோன்னே இந்த 90s ஞாபகம்லாம் வந்து ஸ்கூல் டைம் ஞாபகம்லாம் வந்துச்சு. ஸோ அதை வாங்கி அப்படியே கையில் வாட்ச் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் குட் வைப்ஸ் டைரி. இன்னைக்கு நம்ம ஒரு டெம்பிள் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்க 2 பேரும் கிளம்பிட்டு கீழே போயிட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோயிலுக்கு போகிறதுனால தேஷ்வந்துக்கு நல்லா பட்டையை போட்டு ரெடி பண்ணி விட்டாச்சு. இவங்க ஃபோட்டோ ஷூட்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கிளம்பலாம். நாங்கள் ஒரு ஈவினிங் மாதிரி தான் கிளம்பணும். ஸோ வெயில் அவ்வளவா இல்லை எங்களுக்கு. ஆனால் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் பீச் சைட் போனதால எங்களுக்கு ஓவர் டிராஃபிக் ஆயிடுச்சு. 5 o'clock மாதிரி கிளம்பணும். பட் அங்கே போய் ரீச் ஆகுறதுக்கு 7:30 ஆயிடுச்சு இந்த டிராஃபிக்னால. ஸோ நீங்கள் யாராவது போகிறதா இருந்தால் ஒரு 4 o'clock கிளம்பிடுங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த கோயில். இந்த கோயில் பேர் வந்து ஆத்து முன்னேஸ்வரர் கோயில். ஈக்காட்டுத்தாங்கல்ல இருக்கு. இந்த அட்ரஸை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கோயில் பார்க்க ரொம்ப பெருசா இருந்துச்சு. இங்க நிறைய படம் ஷூட்டிங்ஸ்லாம் கூட நடந்திருக்கு. முனி படத்தோட கிளைமேக்ஸ்லாம் இங்க தான் எடுத்திருந்தாங்க. நாங்க கோயில்ல அவ்வளவா ஜனம் இருக்காதுன்னு நினைச்சோம். ஆனா செம ரஷ்ஷா இருந்துச்சு கோயில். அமாவாசைக்கு இங்க வந்து நல்லா சுத்தி போடுவாங்க, நல்ல விசேஷமா பண்ணுவாங்கன்னு சொன்னதால எல்லாரும் அமாவாசைக்கு வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் அமாவாசை அன்னைக்கு தான் போயிருந்தேன். பாப்பாக்கு சுத்தி போட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு. ஆனா இவ்வளோ ரஷ் இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. நிறைய கடைங்களும் வச்சிருந்தாங்க அங்க. பக்கத்துல வளையல் கடை, எல்லா கடையும் இருந்துச்சு. அப்படியே உள்ள போனீங்கன்னா அங்க ரொம்ப பெரிய சைஸ்ல ஒரு குதிரை இருந்துச்சு. ஐயனார் சிலையும் இருந்துச்சு. தேஷ்வந்த் பலூனை பார்த்த உடனே அப்படியே நின்றுட்டான். கலர் கலரா இருந்த உடனே பலூனை பார்ப்பான். பட் கையில வாங்க மாட்டான், அது வெடிச்சிடும்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நேரம் அவனுக்கு பலூனை காமிச்சிட்டு அப்படியே நாங்க உள்ள கோயிலுக்குள்ள போயிட்டோம். செம ரஷ்ஷா இருந்துச்சு. லைனும் ரொம்ப பெருசா இருந்துச்சு. இவனை வேற வச்சுட்டு சமாளிக்க முடியாது இந்த லைன்ல. சரின்ட்டு உள்ள போயிட்டோம், லைன்ல நிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா அங்க இருக்கவங்க சொன்னாங்க எதிர் சைடு கூட போலான்னு சொன்னாங்க. ஸோ அதனால அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டு எதிர் சைட்ல போனோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்க நேரடியா போய் சாமியை பார்க்கலாம். கியூல நின்னீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் இந்த சைடே போயிடலான்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டோம். சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டு இங்கே ஒரு ஐயனார் சிலை இருக்கும். அங்கே வந்து சாமியை கும்பிட்டுட்டு லெமன் குத்தி வைக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதையும் பண்ணிட்டோம். பண்ணிட்டு அப்படியே பண்ணிட்டு இந்த சைடு வந்தோன்னா அன்னதானத்துக்கு அரிசி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு அன்னதானத்துக்கு பே பண்ணிட்டு அந்த அரிசி இதில் கொட்டிடணும்னு சொன்னாங்க. நம்ம வேண்டுதலை நம்ம நினச்சிக்கிட்டே இதில் கொட்டணும். ஸோ அதை நாங்கள் தேஷ்வந்த் கையாலே பண்ணிட்டோம். எல்லாருமே அரிசி வாங்கி இதில் தான் போடணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம் கோயில்ல இருந்து. அங்கே வந்து இந்த மிட்டாய் வந்து வித்துட்டு இருந்தாங்க. இது வந்து 90s கிட்டோட ஒரு ஃபேவரட் மிட்டாயா இருந்திருக்கும். இது வந்து கையில வந்து வாட்ச் மாதிரி ரிங் மாதிரிலாம் போட்டு விடுவாங்க. ஸோ அது பார்த்தோன்னே இந்த 90s ஞாபகம்லாம் வந்து ஸ்கூல் டைம் ஞாபகம்லாம் வந்துச்சு. ஸோ அதை வாங்கி அப்படியே கையில் வாட்சாகவும் ஒரு மோதிரமாகவும் போட்டாச்சு. ஆனால் அதை சாப்பிடல. ஆனால் அது கட்டிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அப்படியே வெளியே வந்துட்டு இந்த சிப்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். நல்லா ஸ்பைஸியாக அது மேலே தூவி விட்டு அதுக்கப்புறமா ஒரு பொரி வாங்கிக்கிட்டோம். பொரியும் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். That's all. Thanks for watching.